أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சொல்லி அருள்வானாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்துடைய ஆக பெரிய ஒரு நோக்கம்தான் மனிதர்களுடைய, முஸ்லிம்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்றது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஆக பெரிய நோக்கம், இந்த ரமலான் முடியும் பொழுது முஸ்லிமாக பிறந்த யாருடைய பட்டோலையிலையும் எந்த பாவமும் பதியப்பட்டிருக்க கூடாது. இதனால தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாருக்கும் தெரியும். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வாயாலே சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிலேயும் ஆக எனக்கு விருப்பமானவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ரமதானுடைய கடைசி 10ல நான் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சால் நான் எதை அதிகமாக அல்லாஹ் கிட்ட கேட்கணும் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு கேட்கிறது, என்ன கேள்வியை கேட்கறதுன்னு பாருங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு என்றது எவ்வளோ ஒரு முக்கியமான நாள். ஏண்டையும் உங்களையும் உள்ளத்தில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சா அல்லாஹ் கிட்ட எதையெல்லாம் கேட்போம் என்ற எண்ணங்கள் இந்த உள்ளத்தில் இருக்கு. ஆனால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சொன்னாங்க, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நீங்க விளங்கினீங்க என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹு அக்பர். இது அதிகமாக ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி என்ன மன்னிச்சிடு. இந்த ரமதானுடைய ஆக பெரிய நோக்கம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படுறது. காலில் கண்ணுக்கு விளங்காத சின்னொரு முள்ளு தான் குத்திப்பட்டி, அதை எங்களை ஈக்க விடாது. சில நேரத்துக்கு கண்ணுக்கு விளங்கவும் அது அந்த முள்ளு, ஆனால் சரியான ஒரு வருத்தத்தை தந்து கொண்டே இருக்கும். தூக்கம் போவாது, நடக்க இயலாது, ஒரு ஜாதி எரிச்சல். முள்ளு சின்னதாக இருந்தாலும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போலதான் ஏண்டையும் உங்களுடையும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சிக்கலுக்கும் காரணம் எங்களோட இருக்கிற பாவம். அது சிறிசோ பெருசோ. கண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு தூசி போனா போதும், கண்ணுக்கு விளங்குதும் இல்லை அந்த தூசி. கண்ணால கண்ணீர் கொட்டும், கண் சொரியும், இருக்கையிலாம போகும், ஒரு தடமாத்தத்தை உண்டாக்கும். ஆனா போதது சின்ன ஒரு தூசி தான். இதே போலதான் எங்களோட வாழ்க்கையில பாவங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஃபகுல்லன் அகதுனா பிதம்பி. இந்த உலகத்துல நாங்க அழிச்ச சரித்திரம் எல்லாம் எடுத்து பாருங்க, நாங்க அவங்கள அழிச்சது அவங்க செஞ்ச பாவத்தால. இதனாலதான் சஹீஹான ஹதீஸ்ல அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஏதாவது உங்களுக்கு நன்மையை சொன்னா ஏண்டி அளவு செய்யுங்க,
பாவத்தை இதுதான் பாவம் என்று சொன்னா அவங்களுக்கு சான்ஸே இல்லை. முற்று முழுதாக அந்த பாவத்தை விட்டுத்தான் ஆகணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய ஆக பெரிய நோக்கம் பாவம் மன்னிக்கப்படுறது. அவங்க எல்லாருக்கும் தெரியும், திருமிதியில, இப்னு ஹிப்பான்ல, தபரானில வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை சரியா நீங்கள் விளங்கினாவே போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு வந்து முதலாவது படியில காலை வச்சு ஆமீன் என்று சொன்னாங்க. ரெண்டாவது படியில காலை வச்சு ஆமீன் என்று சொன்னாங்க. மூணாவது படியில காலை வச்சு ஆமீன் என்று சொன்னாங்க. அருமை சஹாபாக்கள் ஜும்மாவுக்கு பின்னால கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு வித்தியாசமான முறையில மிம்பருக்கு ஏறீங்களே, காரணம் என்ன? அதுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில பாருங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து 3 பதுவா செஞ்சாங்க. அதுல ஒரு பதுவா என்னது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கு அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை அடையிற பாக்கியத்தை கொடுத்து அவர் இந்த ரமலான்ல அருமை நாயகம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி தந்த அமல்களை செஞ்சு அதன் மூலம் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நரகத்திலிருந்து தப்பல்லையோ அப்படிப்பட்ட மனிதன் நாசமாகட்டும். இப்ப ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பதுவா செய்யும் பொழுது செய்யறாங்க, ரமலான்ல பாவம் மன்னிக்கப்படாதவர். வேறொன்னும் சொல்லலே, அதுக்கு தான் ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமலானுடைய ஆக பெரிய நோக்கம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமிதி இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். இந்த ரமலானுடைய முதல் ராவையிலே, முதல் நாள் ஆரம்பிச்சது கடைசி ரமலான் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு இரவு நேரத்தில் ஒரு ஏலான், ஒரு அறிவிப்பை செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. இந்த ரமலான் எவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கு, ஆனா அந்த மலக்கு செய்யற அறிவிப்பை பாருங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. யா பாகியல் கைரி அக்பில் வயா பாகியல் ஷர்ரி அக்ஸிர். திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். நன்மைகளை செய்யக்கூடியவங்க போட்டி போட்டு இந்த மாசத்துல நன்மைகளை செய்யுங்க, பாவங்களை செய்யக்கூடியவங்க அறவே பாவத்தை செஞ்சிடாதீங்க. இது ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அறிவிப்பு செஞ்சு கொண்டே இருக்காரு. செஞ்சிடாதீங்க, செஞ்சிடாதீங்க, பாவத்தை செஞ்சிடாதீங்க. ரமதானுடைய நோக்கமே பாவங்கள் மன்னிக்கப்படுறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரி, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாசத்துல பாவத்தை மன்னிப்பான்? அதையும் அருமை நாயகம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லாம போகல. இன்றைக்கு ஒரு 12-13 நோம்பு முடிஞ்சிருச்சு. உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாப்போம், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நான் சொல்ற ஹதீஸ்களை வச்சு ஏண்ட பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமான்னு பார்ப்போம். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் இந்த ரமதான்ல நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், தராவீஹ் தொழுகையை சுன்னத்தாக்கி இருக்கிறான் என்ற நம்பிக்கையோட யாரு ரமதானுடைய இரவுகள்ல தராவீஹ் தொழுகிறாரோ, இரவு வணக்கம் செய்கிறாரோ, அவர் வாழ்க்கையில முன்னால செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமதான்ல பாவம் மன்னிக்கப்படக்கூடிய ஆகப்பெரிய காரணி தராவீஹ் தொழுக. எவ்வளவு குறை செய்யறோம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். புகாரி முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். 1 மணித்தியாலம் 20 ரக்காத் ஒரு பக்கம் மோதி தொழக்கூடிய தொழுக. இதில் எவ்வளவு சோம்பேறித்தனம் காட்டுறோம். அடுத்த ஹதீஸை பாருங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். அபூ தாவூத் ஷரீஃப்ல வருகிறது, சஹீஹான ஹதீஸ். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல இந்த சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியுடைய குடும்பத்தையும் நபியுடைய மனைமார்களையும் சஹாபாக்களை வச்சுக்கொண்டு தராவீஹ் தொழுதாங்க. அந்த தராவீஹ் தொழுகோலே நாங்க நினைச்சோம் இன்றைக்கு எங்களுக்கு சஹர் செய்ய கிடைக்காது. அல்லாஹ் அவ்வளவு நீளமாக அருமை நாயகம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தராவீஹ் தொழுகையை தொழுதாங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. காரணம், இந்த ரமலான்ல பாவம் மன்னிக்கப்படக்கூடிய ஆகப்பெரிய சாதனை இந்த தராவீஹ் தொழுகை. சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்தோட இரவுல தொழுதோம் என்ற ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் வருகிறது தெளிவாக ரமதான்ல தராவீஹ் என்று. சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது இரவுல தொழுதோம் என்று.
இதை இன்னும் விளக்கமாக சொல்லி முஸ்னத் அஹ்மதுல வருகிறது தராவீஹ் தொழுதோம். இந்த சஹாபி சொல்றத பாருங்க, அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தராவீஹ் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பாருங்க. நாங்க எங்களோட உள்ளத்தை பார்த்து எவ்வளவு நாங்க எங்களை பழிச்சு கொள்ளணும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். இந்த தராவீஹ் தொழுகையில் எவ்வளவு குறைபாடு செய்யறோம். இந்த ரமலானுடைய நோக்கமே பாவம் மன்னிக்கப்படுறது. அந்த சஹாபி சொல்றாரு, அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரத்துல் பக்ராவை ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் சூரத்துல் பக்ரா தான் ஓதுறது. அமைதியா ஓதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வேதனையை பத்தி சொல்லக்கூடிய ஆயத்து வந்தா நிப்பாட்டி, யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையை ஒன்றும் என்ன பாதுகாத்துட்டு துஆ கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய ஆயத்துகள், சுவர்க்கத்தை பத்தி வரக்கூடிய ஆயத்துகள் வந்தா நிப்பாட்டி, யா அல்லாஹ் என்னையும் சுவர்க்கத்துக்கும் ரஹ்மத்துக்கும் சொந்தக்காரனாக ஆக்கிடு யா அல்லாஹ்னு துஆ கேட்பாங்க. இப்படி அமைதியா அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதிட்டு போறாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, நாங்க நினைச்சோம் ஒரு 100 ஆயத்தை ஓதிட்டு அருமை நாயகம் ருகூக்கு போவாங்கன்னு நினைச்சோம். சுப்ஹானல்லாஹ். முழு சூரத்துல் பக்ராவை ஓதி முடிச்சாங்க. 286 ஆயத், 2 ஜுஸு, 45 பக்கம். சூரத்துல் பக்ராவை ஓதி முடிச்சுட்டு ருகூக்கு போனாங்களா, சூரத்துல் நிசாவை ஆரம்பிச்சாங்க. குர்ஆன்ல 2வது சூரத்து ஆல இம்ரான் தான் ரசூல் சூரத்துல் நிசாவை ஆரம்பிச்சாங்க. சூரத்துல் நிசாவை இப்படி அமைதியாக அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு ஓதிட்டு போனாங்க. முழு சூரத்துல் நிசாவையும் ஓதி முடிச்சாங்க. 176 ஆயத். அதுக்கு பிறகு ருகூக்கு போனாங்களா, சூரா ஆல இம்ரான் ஆரம்பிச்சாங்க. அதையும் அமைதியாக துஆ கேட்டு ஓதி முடிச்சுட்டு போனாங்க. 200 ஆயத். இந்த 3 சூறாவை மோதி முடிச்சுட்டு தான் ருகூக்கு போனாங்க. குர்ஆன் எடுத்து பாருங்க, இந்த 3 சூறாவுக்கும் 5 ஜுஸு வருவது, 105 பக்கம். முதல் ரகாத்துல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ரமதான் வந்து சண்டை முடியல. தராவி எத்தனை ரகாத் எங்கட காலம். ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, எத்தனை ரகாத் சண்டை முடியல. இந்த 3 சூறாவை மோதிட்டு அருமை நாயகம் ருகூக்கு போனாங்களா. அந்த சஹாபி சொல்றாரு, இந்த 3 சூறாவை மோதிரத்துக்கு தக்பீர்ல எவ்வளவு நேரம் அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருந்தாங்களோ அவ்வளோ நேரம் ருக்கூல இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எழும்பி அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்சாங்களா. எவ்வளவு நேரம் ருக்கூல இருந்தாங்களோ அவ்வளோ நேரம் சமி அல்லாஹு சொல்லி அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சுஜூதுக்கு போனாங்களா, தக்பீர்ல எவ்வளவு நேரம் இருந்தாங்களோ அவ்வளோ நேரம் சுஜூத்ல இருந்தாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, முஸ்னத் அஹ்மதுல வருகுது, 2 ரக்காத் தராவியா தொழுது முடிய போக்கலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்களாம், யா ரசூலல்லாஹ் சுபஹுக்கு நேரம் ஆகுது. சும்மா யோசிச்சு பாருங்களே, இன்னைக்கு இந்த 1 மணித்தியாலத்தை 1 ஜூஸை கேட்கறதுக்கு நானும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் சோதரிகள். எப்படி எங்கட பாவம் மன்னிக்கப்படும்? அதுல எவ்வளவு சண்டை, அலேக காப்பட்டை போட்டு ஏசியை போட்டு குட்டுவத்துல தொழுகிறவங்களுக்கும் இந்த 1 மணித்தியாலத்தை தொலை கஷ்டமா தான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம், இந்த ரமலான்ல பாவம் மன்னிக்கப்படக்கூடிய ஆகப்பெரிய காரணம் இந்த தராவீஹ். எங்களுக்கு ஏதால சகோதரர்கள் இந்த தராவி மிஸ் ஆகுது. அடுத்த ஹதீஸ பாருங்க, முஸன்னிஃப் இப்னு அபி ஷைபா முஸ்னத் அஹ்மதுல வருகுது. இன்னொரு நாள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தராவீஹுக்கு 5 சூறாக்கள் ஓதி தொழுதாங்க. சூரா பக்ரா, சூரா நிசா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் மாஇதா, சூரத்துல் அன்ஆம். 5 சூரா, 7 ஜுஸு, 150 பக்கம். இந்த 5 சூறாவையும் நபி அலைஹிஸ்ஸலாம் 4 ரக்காத்ல ஓதி முடிச்சாங்க. தராவீஹ் 4 ரக்காத்ல ஓதி முடிக்கிற நேரம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யா ரசூலல்லாஹ் ஃபஜ்ருக்கு நேரமாகுது என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட நோக்கம் இந்த தராவீஹ்ல நேரத்தை செலவழிக்கணும். அது எவ்வளவு தொழுதாலும் பரவாயில்ல. முதல் நாள் 2 ரக்காத், இன்னொரு நாள் 4 ரக்காத். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஹதீஸ பாருங்க, புகாரி முஸ்லிம்ல வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தராவீஹ பத்தி சில சஹாபாக்கள் அல்லது சில தாபிஊன்கள் கேட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தராவீஹ ரக்காத்தை வர்ணிச்சிட்டு எப்படி தெரியுமா கடைசிக்கு முடிச்சாங்க, லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தராவீஹுடைய அழகையும் நீளத்தையும் என்கிட்ட கேட்காதீங்க. அதை சொல்ல இயலாது. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தராவீஹுடைய அழகையும்
நீளத்தையும் எனக்கிட்ட கேட்காதீங்க, அதாண்டா சொல்லலாது. எங்கள்கிட்ட இது ரெண்டு மீக்கா எங்கட தராவியில அழகாவது மீக்கா சோதர்களை நீளமாக சரிக்கா. ஏன் நபி அலைஹிஸ்ஸலாம் அழகாக அமைதியாக நீளமாக தொழுதாங்க? காரணம், இதன் மூலம் பாவங்கள் அல்லாஹ் இந்த ரமதான்ல மன்னிக்கிறான். குறைஞ்சது தொழுகிற அந்த ஒரு மணித்தியாலத்தில் ஒரு ஜூஸையாவது நானும் நீங்கள் முறுப்படியா கேட்டு தொழுதோம் என்றா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கட பாவங்களை மன்னிப்பான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். அடுத்த ஹதீஸை பாருங்க, மௌத்தா மாலிக்ல வருகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி சஹாபாக்களோட காலம். சஹீஹான ஹதீஸ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்துடைய காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தராவீஹ்க்கு இமாமாக நியமிச்சாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், மௌத்தா மாலிக் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. தராவீஹ்க்கு மக்கள் வரப்போக்கல, சஹாபாக்கள் தாபிஊன்க வரப்போக்கல எல்லாரும் கையில கம்பெடுத்துட்டு வருவாங்க. அல்லாஹு அக்பர். ஏன் கம்பெடுத்துட்டு வருவாங்க? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் வரைக்கும் தராவீஹை நீட்டி தொழுவாங்க. நின்று கொண்டிருக்கிறது காலுக்கு வருத்தமாகிக்குமே, எல்லாம் அசாபா ஊண்டி கொண்டு தராவீஹை நின்று தொழுவாங்க. மௌத்தா மாலிக் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கானூ யன்ஸரிஃபூன இல்லா ஃபீ அவாயிலில் ஃபஜ்ர். ஃபஜ்ருக்கு சில கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் தராவீஹை முடிச்சிட்டு சஹர் செய்யறதுக்கு சஹாபாக்கள் வீட்டுக்கு போவாங்க. இது சஹாபாக்களும் சஹாபாக்களுக்கு பின்னால வந்த தாபிஊன்களும் தராவீஹுக்கு கொடுத்த முக்கியத்துவம். நாங்க இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை முறை தூண்ல சாயிரோம், எத்தனை முறை எலும்பி பெய்து வாரோம். இந்த 20 ரக்காத்துக்கும் எத்தனை ரக்காத் எங்களுக்கு மிஸ் ஆகுது. ஏன் அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களும் இந்த தராவீஹ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த தராவீஹின் மூலம் பாவங்களை மன்னிக்கிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒன்று. அடுத்தது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. போனது போது பெய்திருச்சு. வார காலங்களையாவது பக்குவமாக ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அமைதியாக தராவீஹை தொழுது எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு நான் நீங்கள் முயற்சி செய்யணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவுல யாரு நன்மையை நாடி ஈமானோட இந்த லைலத்துல் கத்ருடைய பொறுமதியை நம்பி யாரு லைலத்துல் கத்ருடைய இரவு தொழுகையின் மூலம் ஏனைய இபாதத்திற்கு மூலம் உயிர்ப்பிக்கிறாரோ அவரும் தன்னை வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறார். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். எங்கட கடைசி பத்து எங்க கலியுது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன மன்னிச்சுக்கோங்க. ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கொண்டாடுற பெருநாள், பள்ளிக்கு போய்த்து வந்து வெள்ளன சாப்பாடு அடிச்சதோட பெருநாள்ட சூடு முடிஞ்சு, அதோட பெருநாள்ட சூடு முடிஞ்சு. அந்த ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கொண்டாடுற பெருநாளைக்கு நான் நீங்களும் கடைசி பத்த முழுக்க நாசமாக்கி குடும்பமாக பஜார் வழிய சுத்தி திரிஞ்சா இந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், புகாரி ஷரீஃப்ல வருது. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவுல யார் அந்த இரவு அமல் இபாதத்தின் மூலம் உயிர்ப்பிக்கிறாரோ, தொழுகையாக இருக்கலாம், தொழுங்க, கஷ்டமா இருந்தா குர்ஆன் ஓதுங்க, அதுவும் கஷ்டமா இருந்தா திக்ர் செய்யுங்க, அதுவும் கஷ்டமா இருந்தா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் வாயால் இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருக்கீங்க. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை யார் இபாதத்தின் மூலம் உயிர்ப்பிக்கிறாரோ அவர் இதுக்கு முன்னால செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் முஸ்லிம் ஷரீஃப்ல வருகிறது, கடைசி 10 வந்த அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரவைக்கு தூங்க மாட்டாங்க, குடும்பத்தையும் தூங்க விட மாட்டாங்க, தொலை சொல்லி ஏவுவாங்க. எங்கட நிலைமை? இப்னு மாஜா சுனனுன் நசாயில வருகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த லைலத்துல் கத்ர் யாருக்கு தவறி போகுதோ அவருடைய வாழ்க்கையில பெரிய நலவுகள் அவர் மிஸ் பண்ணிட்டார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, பெரிய நலவு என்ன? பாவ மன்னிப்பு. அவர் பாவ மன்னிப்பை மிஸ் பண்ணிட்டாரு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனாலதான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல வருகிறது, கடைசி 10 வந்தால் குடும்பத்தை மறந்துடுவாங்க, குடும்பத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏனைய காலங்கள்ல இபாதத்துல முயற்சி செய்யாத அளவு கடைசி 10ல முயற்சி செய்வாங்க, பாவம் மன்னிக்கப்படுவதன் மூலம். அதை சொல்லிட்டு அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சுனனுன் நசாயில வருகிறது, லா யுஹ்ரமு கைரஹா இல்லா மஹ்ரூம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு யாருக்கு தவறி போகும் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில யாரு பாக்கியம் இல்லாதவர் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில யாரு நீங்க ஏண்ட இரக்கத்துக்கும் ரஹ்மத்துக்கும் பாவ மன்னிப்புக்கும் தகுதி இல்லை என்று அல்லாஹ் யார முடிவு செஞ்சிருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு தப்பி போகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் எல்லா இடத்துலையும் சொல்றதுதான், மகன்டையோ கல்யாணம் நாளைக்கெண்டா இன்றைக்கு ரெடியாக ஒரு இல்லையே நாங்கள் ஏன் பெருநாளைக்கு மட்டும் கடைசி 10 தடமாறிக்கோங்க எங்களோட லைலத்துல் கத்ரை வீணாக்கி கொள்ளணும். நாங்கள் ஒரு நாள் பகலை பிடிச்சி பெருநாளோட தேவையெல்லாம் முடிச்சுக்கோங்க. குடும்பத்தோடு அல்லாண்டு கடைசி 10 இரவுல மஸ்ஜிதில் கழிச்சு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அடையிறதுக்குரிய முயற்சியை நான் நீங்களும் செய்வோம். எவ்வளவு லேசா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி தந்திருக்கிறான். செகண்ட் கணக்கெண்டா பரவாயில்ல, லைலத்துல் கத்ர் 10 நாளை தந்து ஒரு மனுஷனுக்கு தவறி போறதாக இருந்தா அவர் எவ்வளவு பாக்கியம் இல்லாதவர். அடுத்தது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ரமதான்ல ஒரு முக்கியமான அமல் தான் சதக்கா. பாவம் மன்னிக்கப்படுத்துறதுக்குரிய ஆக பெரிய அமல் சதக்கா. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான்ல ஒவ்வொரு நாள் ராவு சதக்கா கொடுப்பாங்க. ஒவ்வொரு தலைப்பு மிச்ச நேரம் பேச வேண்டியது. இந்த புகாரி வருகிறது, ஒவ்வொரு நாள் இரவும் ரமதான்ல சதக்கா கொடுப்பாங்க. ஏன் ராவு சதக்கா கொடுக்குற? ராவைக்கு தான் லைலத்துல் கத்ர் வருகிறது. அந்த லைலத்துல் கத்ர்ல சதக்கா மாட்டி பாட்டா 84 வருஷம் சதக்கா கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். 84 வருஷம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, துர்ருல் மன்சூர் என்ற தஃப்சீர்ல வருகிறது, யாருக்கு சதக்கா கொடுக்க விருப்பமோ லைலத்துல் கத்ருடைய இரவுல கொடுங்கன்னு சொல்றாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படி கண்டுபிடிச்சுக்கோற? ஒவ்வொரு நாள் ராவ் சதக்கா கொடுக்க, ரமதானுடைய மாதம். புகாரில வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவைக்கு தான் சதக்கா கொடுப்பாங்க, பகலைக்கு கொடுப்பாங்க. விசேஷமாக இரவு நேரத்தில் ரமதான்ல சதக்கா கொடுப்பாங்க. ஏனென்றா திருமிதியுடைய ஹதீஸ் சின்ன புள்ளக்கு விளங்குறதுக்கு நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்படி தண்ணி நெருப்ப நோக்குமோ இதே போல நீங்க கொடுக்கிற சதக்கா உங்களோட பாவத்துகளை இல்லாமல் ஆக்கிக்கோ. சதக்கா முறையா கொடுங்க, இஹ்லாஸோட கொடுங்க, அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி கொடுங்க. நீங்க வலது கையால கொடுக்கிறது இடது கைக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட பேர் போர்ட்ல வர தேவையில்ல, பள்ளியில வாசிக்க தேவையில்ல. அருமை சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்கள் சதக்கா கொடுத்தா கொடுக்கப்பட்டவர்கிட்ட இருந்து ஜஸாக்கல்லாஹ் ஹைரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சதக்காவை அடிக்கிறதுக்கு ஒரு அமல் இல்ல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. கெட்ட முடிவை இல்லாமலாக்கும் சதக்கா, நல்ல மௌத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சதக்கா. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் ஒரு பக்கத்தால் நடந்து போறார், அவருக்கு சரியான தண்ணி தாகம். ஒரு விபச்சாரிய சரித்திரமும் வருகுது. ஒரு கிணத்துல இறங்கி தண்ணியை குடிச்சு ஏறுறாரு. ஒரு நாய் தாகத்தால நாக்க வெளியே போட்டு மண்ணை நக்கி கொண்டு, மனுஷன் உணர்வை பாருங்க. அவர் நினைக்கிறாரு, நான் தாகத்துல பட்ட பாடுதான் இந்த நாயும் படுகுது. அப்படியே ஹதீஸ்ல வருவது, எனக்கும் முசுறு அதுக்கு முசுறு தானே. உருவம் வித்தியாசம் வாய்ந்ததுக்கு பேர் வித்தியாசமேத்துக்கு உணர்வுண்டு. நான் எப்படி தாகத்துல கஷ்டப்படுறேனோ அதே போல இந்த நாயும் கஷ்டப்படுகுது அப்படின்னு விளங்கி தன்னை சப்பாத்தை கலட்டி ஷூவை கலட்டி கிணத்துல இறங்குறாரு. ஷூவால தண்ணி எடுத்து வாயால் அந்த ஷூவை கடிச்சு மேலே எழுப்பி ஏறி வந்து நாய்க்கு தண்ணியை கொடுக்குறாரு. நபி அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு சொன்ன கூலி என்ன தெரியுமா? இவர் செஞ்ச அந்த நாய்க்கு செஞ்ச சதக்காவால் உங்களுக்கு பாவத்தை தான் மன்னிச்சான். அல்லாஹ் அவர் செஞ்ச முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சார். அப்ப சஹாபாக்கள் இந்த சரித்திரத்தை கேட்டு சொன்னாங்க, யார சொல்ற நாய்க்கு கொடுக்கறதும் சதக்காவா? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாய்க்கு மட்டுமல்ல, உசுருள்ள எதுக்கு கொடுத்தாலும் சதக்கா சதக்கா தான், மனுஷனுக்கு மட்டுமல்ல. அதனால தான் எங்களோட முன்னோர்கள் பழைய பெரியார்கள் என்ன செய்வாங்கண்டா, இந்த பானை இந்த ரொட்டியை திண்டா அதில் மிஞ்சிற தூள்களை கொண்டு போய்த்து கூட குப்பையில் கொட்ட மாட்டான். அது அழகாக அள்ளி கொண்டு போய்த்து ஒரு மூலையில போடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா எறும்புகள் சாப்பிட்டு கொண்டு. உயிருள்ள ஒன்று எதுக்கு கொடுத்தாலும் அது சதக்காவாக அல்லாஹ் கணிப்பிடுவான் என்று அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார். இதே சரித்திரம் தான் அந்த விபச்சாருடைய சரித்திரத்திலே வருது. நாய்க்கு தண்ணியை கொடுத்தா அல்லாஹ் முழு பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பினார். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதக்கா என்றதாக முக்கியமான அமல். உலமாக்கள் அழகி எப்படி யாரு கொடுக்குறான்னு கேளுங்க. திருமிதியில வார ஹதீஸ், முஸ்ததரக் ஹாக்கிம்ல வருகுது. தபூக்குடைய நாள் சஹாபாக்களுக்கு சரியான கஷ்டமான நாள். யுத்தத்துக்கு போகணும், பொருளும் தேவை, வாகனம் தேவை, சாப்பாட்டுக்கு ஆயுதத்துக்கு எல்லாத்துக்கும் செலவு தேவை. சஹாபாக்களை கொடுக்கறதுக்கு வசதியும் இல்லை. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் 1000 தீனார்களை கொண்டு நபி அலைஹிஸ்ஸலாம் மடியில கொட்டினாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் மருமகன் மடியில கொட்டினாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் அதை பெரட்டி பார்த்துட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்ன கூலி என்ன தெரியுமா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே? இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச சதக்காக்கு
ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன கூலி என்ன தெரியுமா? மா தர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம். சொல்லிக் கொண்டே இருந்தாங்க ஸல்லல்லாஹு. ஏ உஸ்மானே, நீங்க இந்த செஞ்ச சதகாவால இதுக்கு முன்னால் என்னென்ன பாவங்கள் செஞ்சீங்களோ, இதுக்கு பின்னால் என்னென்ன பாவங்கள் செய்ய போறீங்களோ, அதனால உங்களுக்கு உலகத்திலேயோ ஆகிரத்திலேயோ எந்த பிரச்சனையும் வராது. சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு. வேறொரு கூலியும் சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செஞ்ச சதகாவால இவ்வளவு காலம் என்ன தவறுகள் செஞ்சீங்களோ, உலமாக்கள் இந்த ஹதீஸ்க்கு அப்படித்தான் விளக்கம் எழுதிக்கிறாங்க. இதுக்கு பின்னால் என்ன பாவங்கள் செய்ய போறீங்களோ, அதனால உங்களுக்கு உலகத்திலேயோ ஆகிரத்திலேயோ கபர்லயோ எந்த பிரச்சனையும் வராது. சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு. இத பாவம் தான் எல்லா பலாய் முசீபத்துகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். சதக்காவுடைய மாசம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். புகாரி ஷரீஃப்ல வருது, பெண்களை பார்த்து நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நரகத்துல தான் உங்களை நாங்கள் நரகத்தில் கூட கண்டேன்னு சொன்னாங்க. பெண்களை தான் நரகத்தில் கூட கண்டேன். எவ்வளோ அமளிபாதத்தீக்கு இஸ்லாத்தில், ஆனால் பெண்களுக்கு சொன்னாங்க, பெண்களே நான் நரகத்தில் உங்களை அதிகமாக கண்டேன், எனவே சதக்கா கொடுத்து நரகத்தில் உங்களை பாதுகாத்து கொடுக்கொண்டும் இல்லையா? வலவு பிஷிக்கி தம்ரா. உங்கள்கிட்ட ஒரு ஈத்தம்பழம் தான் இருக்கா, அந்த ஈத்தம்பழத்தை ரெண்டா பிச்சு ஒன்றை நீங்க சாப்பிடுங்க, மற்ற அரவாசம் இல்லாதவரை கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து. முறையாக இஹ்லாஸோட நீங்க கொடுக்கிற ஈச்சப்பழ துண்டிரிக்கே உங்களோட முழு பாவத்தையும் மன்னிச்சு நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறதே காரணமாயிருக்கு. அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கோறேன். நபி அரசன் தெளிவா சொன்னாங்க, புகாரி ஷரீஃப்ல வருது, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இந்த ரமதானுடைய மாதம் யாரு நம்பிக்கையோடு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிக்கிறான், அப்பா பொறுமதியான மாதம் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் கிட்ட கூலியை எதிர்பார்த்து யாரு நோன்பு பிடிக்கிறாரோ அல்லாஹ்வோட முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நோன்பு பிடிக்கிற இல்லை சகோதரர்களே. கிளாஸ் போறதுக்கு நோன்பு இல்லை, டயர்டுக்கு நோன்பு உடையலா. நோன்புட நோக்கமே டயர்டை உணர்றதுதான். டயர்டுக்கு நோன்பு விடுறாங்க. சயீத் இப்னு மன்சூர், இதே போல இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட சரித்திரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமருடைய காலத்துல ரலியல்லாஹு காலத்துல ரமதான்ல சாராயத்தை குடிச்சாரு. நிலைமை எப்படி அல்லாஹ்வால. எல்லா காலத்திலும் முனாஃபிகீன்கள் இந்த இதானே, அப்படிப்பட்டவர் சாராயத்தை குடிச்சாரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அடுத்த காலங்கள 40 கசையாடி அடிக்கிறத 80 அடிச்சாங்க. அடிச்சு சொன்னாங்க, கைஃப துஃப்திர் வஸ்பியானுனா ஸியாம். உனக்கு வெக்கம் இல்லையா இந்த ரமலான்ல நோன்பு பிடிக்காம இருக்கிற? எங்கட சின்ன பிள்ளைகளே நோன்பு பிடிக்குதுன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு. புகாரி ஷரீஃப்ல ஒரு பாடமே வருகிறது, பாபு ஸௌமிஸ் ஸிபியான், சின்ன பிள்ளைகள் நோன்பு பிடிக்கிறது. சஹாபி பெண்கள் என்ன செய்வாங்க, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, நோன்பு பிடிக்க பிள்ளைகளை நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னால பஞ்சுகளால போனிக்காவ செஞ்சு வைப்பாங்க. சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு. பொம்மை செஞ்சு வைப்பாங்க. நோன்புக்கு முந்தைய உம்மை ரெடி, பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைக்கிற. பகல் நேரத்தில் பிள்ளைகள் பசி என்று சொல்ற நேரத்தில் அந்த தாய் போனிக்கா கொடுத்து சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு அந்த பசியோட உணர்வை மறக்கடிக்க செஞ்சு முழு நாளும் நோன்பு பிடிக்க வைப்பாங்க. இன்னைக்கு சாதாரண கிளாஸுக்கு போறவங்க, தொழிலுக்கு போறவங்க, நல்ல குடும்பத்தில் ஏசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் நோன்பு விட்டுறாங்க. மேலான அல்லாஹ்வின் தெரியாது. நோன்பென்றி ஃபர்லு, நோன்பு விட்டுறதால் வரக்கூடிய விபரீதங்கள் அது தனி தலைப்பு. எனவே இந்த ரமதானுடைய மாதம் நோம்பின் மூலம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையை விளங்கியமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த ரமதான பிரயோசனமான முறையில் கழிச்சு அல்லாஹுடைய மகஃபிரத்தை அடைஞ்ச நல்ல மக்களோட கூட்டத்தை அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல ரமதான்கள் அடையக்கூடிய